என் பேர் சிந்து. நான் வந்து கரெக்டா எங்க கடை வச்சிருக்கேன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி சவிதா காலேஜ்க்கு பேக் சைடு மேவலூர் குப்பம் தண்டலம் அப்படின்ற ஊர்ல தான் வச்சிருக்கேன். ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். ரொம்ப பெரிய கடைலாம் நம்ம கடையே கிடையாது. இப்போ மத்தியான சாப்பாடு வந்து அன்லிமிட்டடா தான் கொடுக்குறேன். வாழை இலை சாப்பாடு தான். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்பளம், ஊறுகாய். சாப்பாடு இங்கே சாப்பிட ரூ. 70, பார்சல்னா ரூ. 80. இப்போதான் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் ரூ. 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலிண்டர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குங்கலாம். இது வரைக்கும் ₹60 வச்சிருந்தேன். இப்போ வந்து ₹70 வச்சிருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் ஃப்ரை வச்சிருக்கேன், எக் வச்சிருக்கேன், அப்புறம் சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து டெய்லியுமே நான் வைக்கிறது தான். ஃபிஷ் ஃப்ரை வைப்பேன் எப்பவுமே. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபிஷ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இன்னைக்கு கட் பண்ணியிருக்கேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து வெளியே போய் வேலை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது வீட்டில் இருந்தே குழந்தைங்களையும் நம்ம பார்த்துட்டு ஒரு வேலை எதனா நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா அது ஓன் பிசினஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால இருந்து நான் என் 2 பசங்களையும் பார்த்துட்டு இந்த கடையும் ரன் பண்ணிக்கிறேன். எல்லாமே வீட்டு ஃபுட்டு தான். கேரண்டியா சொல்லுவேன். 365 நாள் நம்ம கடையில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அப்படியே கேரண்டியா சொல்லுவேன். வரவங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். 3 வேலையுமே சரி. அதனால அந்த எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க செய்யற சாப்பாடு தான் நாங்க வீட்லயும் சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப நிறைய பேருக்கெல்லாம் நான் இன்னும் போடுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. இப்பதான் படிப்படியா வந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 30 சாப்பாடு ஓடும். சாப்பிட்டு எல்லாருமே ஓகே தான், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய. என் பசங்களுமே வந்து மீன் குழம்பு ஊத்தி தான், இப்ப கூட அவன் மீன் குழம்பு ஊத்தி தான் சாப்பிட்டான். மீன் குழம்பு ஊத்து எனக்கு அப்படின்னு. காரம்லாம் நான் வீட்லயுமே கொஞ்சம் காரமா தான் செய்வேன். அந்த அளவுக்கு சேம் அப்படியே தான் இருக்கும். வீட்டு சமையல் மாதிரியே தான் இருக்கும். வீட்டு சமையல் தான். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் விருப்பப்பட்டு இறங்கல. எங்க ஹஸ்பண்ட் தான் நீ ரொம்ப நல்லா பேசுறமா, நீ ஒரு சேனல் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அவர் தான் இந்த சேனலை ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டார்டிங்கும் அவர் தான். இந்த கடை வைக்கிறதுக்கான ஸ்டார்டிங்கும் அவர் தான். நீ கடை வையுமா அப்படின்ட்டு அவர் ஒரு 4 மாசம் என் கூடயே இருந்து கடைக்கான மொத்தத்தையும் எனக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் ஆட்டோ ஓட்ட இறங்கிட்டாரு. நம்ம கடைக்கு வந்து 10 பேர் தாராளமா வருவாங்க. 10 பேருக்கு மேலலாம் கூட வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு 30 பேருக்கான தட்டுல இருந்து எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட எல்லாமே இங்கே இந்த கடையோடய முடிஞ்சிடும். இப்போ சாப்பாடெல்லாம் நிறைய மீதிருச்சுன்னா இங்க இருக்கிற ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க, அந்த சாப்பாடுக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன். குழம்பு மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாம் குழம்பு மட்டும் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது கூப்பிட்டு கொடுக்கறதுக்குலாம் ஆள் கிடையாது. அதனால இருந்து நான் எல்லாமே ஊத்திட்டு போயிடுவேன். எனக்கு இந்த வேலை அவ்வளோ பிடிக்கும். ஆமா, வேற இதை தாண்டி உனக்கு நிறைய சம்பளம் தருவாங்க, இந்த இடத்துக்கு நீ வேலைக்கு போனா உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா கூட இந்த வேலையை விட்டுட்டு நான் போற மாதிரி இல்லை. வெறும் எனக்கு இது போதும். இதுல நாங்க சம்பாதிச்சு ரொம்ப ஓஹோ அப்படின்லாம் வர தேவையில்ல, ரொம்ப மேலையும் நாங்க போக தேவையில்ல. இருக்கிற எங்களுடைய லைஃப்பை நாங்க இப்படியே அழகா மூவ் பண்ணிட்டு போனா போதும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் எல்லாம் கண்டிப்பா இருக்காது. வீட்டு சாப்பாடு தான், முழுக்க முழுக்க வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். நீங்க சவிதா சரௌண்டிங்கா வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க.